வணக்கம். நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்சிகம் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. மதியானம் மீன் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். மதியத்துக்கு ரசத்தை வச்சு மீனை பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை கூட்டியாச்சு. கண்டிப்பாக நாங்கள் ஒரு காய் சேர்த்துக்குவோம் எப்போதுமே. ஸோ புடலங்காவை மசாலா போட்டு நான் செய்வேன். அந்த மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு புடலங்காவை செய்ய ஆரம்பித்தாச்சு. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு புடலங்காவை அள்ளி வச்சுருங்க. இங்கே நான் 1/4 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா போட்டுடலாம். இங்கே நான் 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே புடலங்காய் வெந்துட்டுருக்கு. இங்கே ரசம் நுர கொட்டிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். காலையில் வெள்ளெண்ணெயை அடை தோசைக்கு ஊற போட்டேங்க. ஸோ அதை ஆட்டி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய இந்த அடை தோசை நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா அளவுகளும் நான் பர்ஃபெக்டாக அதை செஞ்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம இதை ஆட்டி அரைச்சி வச்சிடலாம். புடலங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. சைட் பை சைடு மீனையும் நான் பரட்டி வச்சுட்டேங்க. நகர மீன் தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருந்தோம். அதை நல்லா பரட்டி அழகாக வச்சாச்சு. இதுக்குமே நான் தேங்காய் மசாலா சேர்த்து தான் செய்வேன். அதே மாதிரி சேர்த்து பொரிச்சிருந்தேன். மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். மீன் பொரியலுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போதுமே நாங்கள் மதியானம் பாலை பொங்க வச்சுருவோம். பால் கேட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் என் பொண்ணு சூப்பராக ட்ராயிங் செய்வாள். ஸோ அவள் செஞ்ச ட்ராயிங்கை என் ரூம் பாலில் மாட்டிட்டேன். நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு சுடுதண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. லைட்டாக வார்ம் வாட்டரில் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன். இது ஹோம்மேட் பன்னீருங்க, நான் வீட்டிலே செஞ்சது. பன்னீரில் மிளகாத்தூள், தயிர் எல்லாம் சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன். சைட் பை சைடு என் பொண்ணு கேப்சிகம் நறுக்கி தரேன்னு சொன்னான். ஸோ அவள் கேப்சிகம் நறுக்கி கொடுத்தா. சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பன்னீரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ பெண்களும் குழந்தைகளும் அவசியம் இதை எடுத்துக்கணும். நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி. நைட்டுக்கு சப்பாத்தி வச்சு பன்னீர் கிரேவியோடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. எப்போதுமே நான் நைட்டு கரிச்சீரக பொடி சாப்பிட்டு தாங்க படுப்பேன். வாரத்துக்கு 3 தடவை இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு கண்டிப்பாக இந்த பொடியை சேர்த்துக்கணும். இந்த இன்ட்ரெஸ்டிங் விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.